ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இதில் நம்ம பெரியாழ்வாரை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த பெரியாழ்வார் அவர் பாடிய பாசுரங்கள், இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, 12 ஆழ்வார்கள், அதில் பெண் ஆழ்வார்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டாளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பெரியாழ்வாரை பற்றியும் நம்ம போன கதைகளில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பெரியாழ்வார் அப்படிங்கிற பாசுரம், அவர் பாடிய பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1134 பாடல்கள். இது இவர் பாடிய பாசுரங்கள். இந்த 12 ஆழ்வார்களும் சேர்ந்து பாடிய பாடல்களுடைய தொகுப்பு 3892 பாடல்கள். ஸோ இந்த 3892 பாடல்களையுமே 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள். இந்த 12 ஆழ்வார்கள் பாடல்களையும் ஒரு தொகுப்பாக தொகுத்து அளித்தவர் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நாதமுனிகள் அப்படிங்கிற ஒரு புலவர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த 12 ஆழ்வார்களுடைய பாடல்களையும் தொகுத்து மக்களுக்கு அளித்திருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3892 பாடல்களுக்கு 4000 பாடல்களுக்கு 108 பாடல்கள் கம்மியாக இருக்கு இல்லையா? இந்த 108 பாடல்கள் பாசுரங்களை யார் பாடினார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவரங்கத்து அமுதனார் அப்படிங்கிற ஒரு புலவர் பாடி 3892 கூட்டல் 108 இந்த பாடல்களை சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம், 4000 பாசுரங்கள் பெருமாளை, அதாவது இறைவனை நோக்கி பாடிய வைணவ பாடல்கள் அப்படிங்கிறது நமக்கு புலப்படும். 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு, ஒரு அமைப்பு, ஒரு புத்தக அமைப்பாக அவங்க வெளியிட்டிருக்காங்க. மக்களுடைய நலனுக்காகவும், மக்கள் இறைவனுடைய அதாவது ஆற்றலை உணர வேண்டும் உலகம் பூரா அப்படிங்கிறதுக்காக பெரும் முயற்சி செய்தவங்க அந்த காலத்திலேயே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 9ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற அந்த இடைப்பட்ட காலம், 5, 6, 9ஆம் நூற்றாண்டு, இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் இதை தொகுப்பாக வெளியிட்டிருக்காங்க. இந்த புலவர்கள் பார்த்திங்க அப்படின்னா, அவருக்கு பெயர் நம்ம சொல்லிட்டோம், நாதமுனிகள். ஸோ இப்போ இந்த பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரங்களில் பாடிய மிக பிரசித்தி பெற்ற பாடல் எது அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு இடத்திற்கு போய் இறைவனையோ இல்லை மற்றவர்களையோ வாழ்க அப்படிங்கிறது நம்ம வாயிலிருந்து அவ்வளோ சீக்கிரம் வராது, அப்படி தானே? ஆனால் இந்த இறைவன் மேலே பெரியாழ்வார் கொண்ட காதலை தன்னுடைய முதல் பாசுரமான திருப்பல்லாண்டு அப்படிங்கிறதுலையே அவர் எழுதியிருக்கிறார். அதாவது பல தலைப்புகளாக அவர் எழுதியிருக்கிறார். அதில் முதல் தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா திருப்பல்லாண்டு. இந்த திருப்பல்லாண்டில் அவர் கூறக்கூடிய முதல் வார்த்தையே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது இந்த ஆசிரிய விருத்தப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதாவது தமிழில் இருக்கக்கூடிய இலக்கண வகைகள். அதில் அவர் எழுதின பாடல்கள் எல்லாமே எதனுடைய தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அறுசீர்களி நெடிலடி அப்படிங்கிறது. அதாவது அந்த பாடல்கள் அனைத்துமே நெடிலாக இருக்கக்கூடியது. அறுசீரை கொண்டதுனால அதற்கு அறுசீர்களி நெடிலடி, அந்த ஆசிரிய பகையை சார்ந்த பாடல்களாகவே பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரங்களை அதாவது மக்களுக்கும் இறைவனுக்கும் அர்ப்பணித்திருக்கிறார் அப்படிங்கிறது. அவர் அர்ப்பணித்தது முழுக்க முழுக்க இறைவனுக்கு. அவர் பாடிய அந்த பாசுரங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, படித்து தெரிந்து கொள்கிறோம். எப்படி தன்னுடைய காதலை இறைவனிடத்தில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பாடலுடைய முதல் வார்த்தை என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அப்படிங்கிறத அந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கார். அதாவது பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 மணிவண்ணா, அதாவது தென்தோல் போர்த்திய மணிவண்ணா, செவ்வி காப்பு திருக்காப்பு அப்படின்னு நம்ம வரும். அந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு சில வரிகள் மறந்துடுச்சு. ஸோ அதனால் ஒரு வரிகளை மட்டுமே நான் உங்களுக்கு இப்போ கூறிட்டு இருக்கேன். இந்த வரிகளை படித்தீங்க அப்படின்னாவே அவர் இறைவனை எடுத்ததுமே வாழ்த்தக்கூடிய வார்த்தைகள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 திருமாலை நீ வாழ்க வாழ்க அப்படிங்கிறத வாழ்த்திருக்கிறார். அதாவது 7 கடல் நீ விளையாடுவதற்கும், செங்கடலை தாண்டி நீ விளையாடணும், 7 மலைகளை தாண்டியும் நீ இறைவனாக ஜொலிக்கணும், வாழணும், உன்னுடைய விளையாட்டுத்தனத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தன்னுடைய பாசுரங்களில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். பெரியாழ்வார் திருமொழி அப்படிங்கிற ஸோ நின்னோடுமை நடியோடும் உன் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சொல்லி 10,000 ஆண்டு இறைவனை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார். ஸோ அதே போன்று மக்களாகிய நாமளும் எல்லாருடையும் வாழ்க வாழ்க அப்படின்னு 10,000 ஆண்டுகள் வாழ்த்துக்கள் கூறும்போது இந்த உலகம் ஓய்வு பெறும்,
அழியாமல் இன்னும் பல்லாயிரத்தாண்டு நன்மக்களோடும் மதிப்புகள் கொண்ட பழம் பெருமையான, அதாவது உயர் கருத்துக்களையும் உயர் இறைவனுடைய மதிப்புகளை கொண்ட நாடாக வளரும், பல கோடி ஆயிரம் இந்த உலகம் வாழும் அப்படிங்கிறதான் பெரியாழ்வாரனுடைய கருத்து. ஸோ இதையும் நம்மளும் கடைப்பிடிப்போம். தொடர்ந்து இதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம் வேறு ஒரு ஆழ்வாரோடு. நன்றி.